என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுகின்ற பட்சத்தில் நாளை வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையில் நான் என்ன அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதனை இன்றே உன்னுடைய கனவில் நான் காண்பித்து விடுவேன். அதாவது, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா? இன்று உன்னுடைய கனவில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்த இருக்கின்ற அற்புதத்தை நீ காணப்போகின்றாய் என்று சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த பாக்கியம் யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. ஏன், யாருக்குமே கிடைக்காது என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ அவ்வளவு எளிதாக விட்டுவிடக்கூடாதல்லவா? உன் தாயானவள் என்ன சொல்கிறாள் என்பதனை பொறுத்து இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும். சர்வ நிச்சய வாக்கினை அம்மா கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நாளைய விடியல் உன் தாயானவள் எனக்கான வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியல் அல்லவா? இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும். இந்த விடியலில் நீ உன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை சாதித்து காட்ட வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதனை உணர்ந்த இந்த வராகி இன்று இரவே உன்னுடைய கனவில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உணர்த்துகின்றேன். அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். அப்படி என்ன விஷயத்தை செய்துவிடச் சொல்லப் போகின்றாள் உன் அம்மா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அம்மா எப்பொழுதுமே உன்னை பெரிதாக காயப்படுத்துவதில்லை. அம்மா எப்பொழுதுமே உன்னை கட்டாயப்படுத்துவதில்லை. உனக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், உனக்கு வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தால் சந்தோஷம் என்றால், என் பிள்ளை, நீ நினைப்பதை சரியாக உன் மனதிற்குள் நினைக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயத்தை பற்றி நீ எப்பொழுதுமே சரியாக சிந்திக்க வேண்டும். என் பிள்ளை, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கப் போகின்ற விஷயம் எதை பற்றியதாக இருக்க வேண்டும் தெரியுமா? உனக்கு எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்று அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அதை எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாயோ, அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ இன்று உன் மனது முழுக்க நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளை, அதை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் பிள்ளை அது நடந்து விட்டதாக நீ நம்ப வேண்டும். அதாவது, நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டதாக நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி நீ உணர்கின்ற பட்சத்தில் இன்று இரவே உன்னுடைய கனவில் நிச்சயமாக நீ அடைய வேண்டும் என்று நினைத்த விஷயமானது உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைத்து விடாத சந்தோஷம் நாளை அம்மாவிற்கு உகந்த நாளில் உனக்கு கிடைக்கப் போகிறது எனும் பொழுது உன்னை விட எனக்குத்தான் சந்தோஷம் மிகுதியாக இருக்கின்றது. என் பிள்ளை கேட்டு அதை கொடுக்காமல் நான் இத்தனை காலம் இருந்து விட்டேனே என்று அம்மாவிற்கு மனதிற்குள் சிறு யோசனையாக இருந்தாலுமே, எதை எப்பொழுது என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதுதானே என் பிள்ளையின் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதுவரை பொறுத்திருந்து தானே ஆக வேண்டும். பொறுமை என்பது மிகவும் அவசியம் அல்லவா? அதைத்தான் அம்மா இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கின்றேன். அதைத்தான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றியும் இருக்கின்றேன். நீ பெறுகின்ற வாழ்க்கை, உன் கைகளில் கிடைக்கின்ற வாழ்க்கை
உனக்கு நிச்சயமாக சர்வ சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதில் எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வந்துவிடக்கூடாது. உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நினைத்து நீ ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனது பட்ட வேதனைகளுக்கும் உன் மனது பட்ட காயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. எதையெல்லாமோ சிந்தித்து கொண்டு என் பிள்ளை மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை கொண்டு உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாமல், இனிமேல் நம் அம்மா நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை நீ எப்படியாயினும் கடந்து விட வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா உனக்கு சொல்வது எளிது, ஆனால் இதையெல்லாம் கடந்து வர நான் படுகின்ற பாடு என்னவென்று எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று. என் குழந்தை, நீ நினைப்பதை நான் உணராமல் இல்லை. நீ நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடுமோ என்கின்ற பயம் சில நேரங்களில் உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனையோடு உனக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே இருந்து விடுகின்றது. இனிமேலும் இதுபோல வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்லதை பற்றி மட்டுமே நீ எண்ணிக்கொண்டிரு. எந்த ஒரு தீய விஷயங்களை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நாட்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்று எண்ணிவிடாமல், எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை கடந்து வா. இந்த வராகி என்றென்றைக்கும் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்ததில்லை. நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்து செல்ல நினைத்ததுமில்லை. எனக்கு தெரியும் என் பிள்ளை நான் இல்லை என்றால் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து விடுவாய் என்று. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பிரச்சனை உச்சத்தை தொடும் பொழுது, ஒரு பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டும் பொழுது என் பிள்ளை நீ அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் எல்லா கஷ்டங்களையும் ஒரே அடியாக அனுபவித்தே தீர வேண்டும். அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எதை அனுபவிக்க வேண்டும் என்ற விதியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விதிப்படி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த விஷயத்தையும் அம்மா உனக்கு ஒரு காலமும் தவறாக தந்துவிடப் போவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தினால்தான் இவையெல்லாம் நடக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ உணர வேண்டும். இன்றைய இரவு ஆனது என் பிள்ளைக்கு நாளைய வெற்றியை இன்று இரவே கனவில் காட்டக்கூடிய இரவாக மட்டுமே இருக்க வேண்டும். நாளைய சந்தோஷத்தை இன்றே நீ அனுபவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாக மட்டுமே இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவரை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டிய விடியலாக நாளைய விடியல் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இருக்கும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நன்றாக உணர்த்திவிடத்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன். இனி வரும் சூழ்நிலைகள், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே நீ என்னுடைய துணையோடு வெற்றிகரமாக எதிர்கொள்வாய் என்பதனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும். என் தங்கமே, எல்லாமே இனி நான் வகுத்தபடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் போட்டு வைத்த கணக்குப்படி நல்லபடியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். சந்தோஷத்தை முழுமையாக எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. மனவேதனைகளை எல்லாம் மறந்து மன மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது. இனி எல்லாமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பல நல்ல சந்தோஷங்களை உன் முன்னே கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். நல்லவை எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கை இனி நீ நினைத்தது போல மாறப்போகின்றது. இனி எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷம் உன்னோடு நிலைத்திருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.